அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023 அத்தியாயம் 15 பிரிவுகள் 210 222 முடிய 13 சட்ட பிரிவுகள் அடங்கியிருக்கு. இந்த அத்தியாயத்தின் தலைப்பு கண்டிஷன்ஸ் ரெக்விசிட் ஃபார் இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். கண்டிஷன்ஸ் சில நிபந்தனைகள். requisite for initiation of proceedings சில குற்ற நடவடிக்கையை துவங்குவதற்கான நிபந்தனைகள் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பாக அமைந்திருக்கு. இப்ப நாம அனைவருமே திரைப்படம் பார்த்த அனுபவம் உண்டு. ஒரு திரைப்படத்தை நமக்கு எப்படி காட்டுகிறார்கள் அப்படின்னா, ஒரு திரைப்படத்தை 2 பாகமாக பிரிக்கிறாங்க. இடைவேளைக்கு முந்தைய பாகம், இடைவேளைக்கு பிறகு வரக்கூடிய பாகம். அந்த இடைவேளைக்கு பிறகு வரக்கூடிய பகுதியில தான் திரைப்படத்துடைய முடிவு தெரிய வரும். கிளைமாக்ஸை அறியக்கூடிய வாய்ப்பு 2வது பாகத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கு. அப்ப எப்படி ஒரு திரைப்படத்தை 2ஆக பிரித்து பார்க்கிறோமோ, அதே போல ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையையும் 2 பெரும் பிரிவுகளாக பார்க்க முடியும். ஒன்று திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கை, மற்றொன்று திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை. எப்படி சினிமாவை 2ஆக பிரித்து பார்க்கிறோமோ, தனி மனிதனின் வாழ்க்கையை 2ஆக பிரித்து பார்க்கிறோமோ, அதே போல ஒரு குற்ற வழக்கையும் 2ஆக பிரித்து பார்க்க முடியும். 2 பெரும் பாகங்களாக பிரித்து புரிந்து கொள்ள முடியும். முதலாவது பாகம் என்பது வழக்கு பதிவு செய்வதிலிருந்து புலன் விசாரணையை நடத்தி குற்ற இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதோடு முடிவடைகிறது. முதல் பாகம் வழக்கு பதிவு செய்வதிலிருந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்வது வரை தொடர்கிறது. இந்த முதல் பாகங்கிறது புலனாய்வு அதிகாரியினுடைய கட்டுப்பாட்டில் செயல்கள் நடந்து கொண்டு இருக்கும். இதை பீரியட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஏற்படக்கூடிய இறுதி முடிவு இந்த வழக்கை நீதிமன்றத்தில் கொண்டு சேர்க்கும். Findings of the investigation officer take the criminal case before a competent criminal court. அது கோர்ட் நடவடிக்கைக்காக வேண்டுகோள் வைப்பது போல அமையும். இது முதல் பாகம். 2வது பாகங்கிறது நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள். இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் என்பது குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்த பிறகு நீதிமன்றம் காக்னைசன்ஸ் எடுப்பதிலிருந்து துவங்கி குற்றச்சாட்டுக்கள் வணைந்து சாட்சிகளை விசாரித்து தீர்ப்பு சொல்வது வரைக்கும் தொடர்கிறது. இந்த செகண்ட் பார்ட்டுங்கிறது ஃபைலிங் சார்ஜ் ஷீட்ல ஆரம்பிச்சு கன்விக்ஷன் அல்லது அக்யூட்டல்ல போய் முடியுது. அப்ப இந்த 2 பாகமாக இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் கேசஸை முதல் பாகத்தையும் 2வது பாகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இடைவேளை திரைப்படத்துக்கு இருப்பது போல இடைவேளையாக இருப்பது டேக்கிங் காக்னைசன்ஸ். ரொம்ப முக்கியமான பகுதி இது. 2 துறைகளை இணைக்கக்கூடியதா இருக்கு. காவல்துறை, நீதித்துறை, 2ஐயும் இணைப்பது காக்னைசன்ஸா இருக்கு. அப்போ பழைய குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் பிரிவு 190 துவங்கும். பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் பிரிவு 210 துவங்குது. இந்த பிரிவு 210 தலைப்பு எப்படி அமைந்திருக்கிறது? நீதித்துறை நடுவர் குற்றங்களை புலன் கொள்ளுதல். காக்னைசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் பை மேஜிஸ்ட்ரேட்.
குற்றம் செய்தவர்கள் யார் என்று புலன் எடுப்பது கிடையாது. நீதிமன்றம் குற்றங்களை புலன் கொள்கிறது. காக்னைசன்ஸ் என சொல்லப்படுகிற புலன் கொள்தல் அப்படி என்றால் என்ன அப்படிங்கிறது நமக்கு முதல்ல புரியணும். இந்த காக்னைசன்ஸ் என்பதற்கான டெஃபினிஷன், வரையறை குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் இருக்கல, புதிதாக வந்திருக்கக்கூடிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவிலும் டெஃபினிஷன் கிடையாது. காக்னைசன்ஸ் என்பதற்கு பொதுவான விளக்கம் டிக்ஷனரியில இருந்து எடுத்துக்கலாம். டிக்ஷனரி மீனிங், காக்னைசன்ஸ் மீன்ஸ் டு டேக் நோட்டீஸ். டு டேக் நோட்டீஸ், டு டேக் நோட்டீஸ் ஆஃப் சம்திங் அண்ட் கன்சிடர் சம்திங். இதை நோட்டீஸ் எடுத்துக்கொள்வது, கவனத்தில் எடுத்துக்கொள்வது, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது, ஒரு விஷயத்தை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற பொதுவான விளக்கம். இந்த பொதுவான விளக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து நீதித்துறை விளக்கத்துக்குள்ள நாம போக போறோம். அப்போ ஒரு விஷயத்தை பொறுத்து நம்மளுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது, நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்வதை பொதுவான விளக்கமா வச்சிருக்கிறாங்க. இப்ப நீதித்துறை விளக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். Cognizance is taking judicial notice by a court of law possessing jurisdiction on a cause or matter presented before it so as to decide whether there is any basis for initiating proceedings and determination of the cause or matter judicially. சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கத்தக்க குற்றம் தொடர்பான வழக்கை கோப்பில் எடுப்பது குறித்து ஆராய்தல். சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய குற்றம், அந்த குற்றம் தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. நீதிமன்றத்தில் முன்னிலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கு கோப்பை பரிசீலனை செய்து நீதிமன்ற நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என ஆய்வு செய்வதுதான் இந்த காக்னைசன்ஸ் அப்படிங்கிறது. காக்னைசன்ஸ் எடுத்தல் என்பது ஒரு வழக்கின் முக்கியமான நிகழ்வு. காக்னைசன்ஸ் எடுத்த பிறகுதான் அந்த வழக்கின் மீது விசாரணை நடத்தும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடைக்கிறது. குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்யும் வரை புலனாய்வு அதிகாரியின் கட்டுப்பாட்டில் அந்த வழக்கு இருந்து புலன் விசாரணையில் குற்றம் நடந்ததாக கண்டறியப்பட்டு இறுதி அறிக்கை தாக்கல் செய்த பிறகு நீதிமன்றம் அந்த வழக்கின் மீது சுயமாக தனது செயல்பாட்டை துவங்குகிறது. நீதிமன்றம் அதனுடைய செயல்பாட்டை துவங்குவது எந்த நிலையில துவங்குகிறது அப்படின்னா, குற்றத்தை பொறுத்து காக்னைசன்ஸ் எடுப்பதன் மூலம் தன்னுடைய ஆதிக்கத்தை அந்த வழக்கின் மீது கொண்டு சேர்க்கிறது. அப்ப காக்னைசன்ஸ்ங்கிறது ஒரு சட்டப்படியாக தகுந்த அதிகாரம் பெற்ற நீதிமன்றம் ஒன்று நீதி பரிபாலனம் செய்யும் நோக்கத்தில் ஒரு குற்றத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்வது. ஒரு காம்பீட்டன்ட் கோர்ட்டு தான் எடுக்க முடியும். அந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸை நடத்தணுங்கிற பர்போஸுக்காக தன் முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களையும் தொடர்புடைய விஷயங்களையும் பரிசீலனை செய்வது. டேக்கிங் ஜுடிஷியல் நோட்டீஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ். ஒரு குற்றத்தை பொறுத்து நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது காக்னைசன்ஸ். இப்ப சட்டப்பிரிவு 210, ஒரு நீதித்துறை நடுவர் எந்த சூழ்நிலைகளில் எப்படி குற்றங்களை புலன் கொள்ளலாம் என இந்த சட்டப்பிரிவு 210 கூறுகிறது. ஒரு 3 சூழ்நிலைகளை சொல்லப்படுது. இந்த 3 சூழ்நிலைகள் மூலமாக மட்டும்தான் நீதித்துறை நடுவர்
எந்த ஒரு குற்றத்தை பொறுத்தும் காக்னைசன்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. 3 விதமான வாய்ப்புகள்னு சுருக்கமா சொல்லலாம். இந்த அத்தியாயத்தில் கண்டுள்ள 210 இருந்து 222 வரையுள்ள சட்டப்பிரிவுகளுக்கு உட்பட்டு எந்த ஒரு முதலாம் வகுப்பு நீதித்துறை நடுவரும் அல்லது இதற்கென சிறப்பு அதிகாரம் பெற்றுள்ள 2ஆம் வகுப்பு நீதித்துறை நடுவரும் எந்த ஒரு குற்றத்தை பொறுத்தும் புலன் கொள்வதற்கு அதிகாரம் உண்டு என்கிறது இந்த சட்டப்பிரிவு 210 உட்பிரிவு 1. அதாவது செக்ஷன் 210 இருந்து 222 வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த சட்டப்பிரிவுகளில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு உட்பட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஸ்பெஷலி எம்பவர்டு செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோ எந்த ஒரு அஃபென்ஸையும் பொறுத்து காக்னைசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இதுல சொல்றது. இப்ப 2ஆம் வகுப்பு நீதித்துறை நடுவருக்கு தலைமை நீதித்துறை நடுவர் அதிகாரம் அளித்திருந்தால் மட்டும்தான் அவர் காக்னைசன்ஸ் எடுக்க முடியும். செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அவர் அப்படியே காக்னைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. சிஜேஎம் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்கணும், இப்படி காக்னைசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு. இது எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இதே செக்ஷன்ல தான், செக்ஷன் 210 சப்செக்ஷன் 2 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது காம்பிட்டன்ட் jurisdictional magistrate can take cognizance of any offense. The judicial magistrate may be either first class magistrate or specially empowered second class magistrate. இப்ப இந்த இருவருக்கும் காக்னைசன்ஸ் எடுக்கிறதுக்கு 3 விதமான வாய்ப்புகள், 3 விதமான சூழ்நிலைகள் ABC அப்படின்னு இந்த செக்ஷன் 210 சொல்லியிருக்காங்க. இந்த 3 விதமான வாய்ப்புகள் தான். இந்த 210A கம்ப்ளைண்ட் கேஸ், அதாவது பிரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது. இந்த 210 சப்செக்ஷன் B என்ன சொல்லுதுன்னா போலீஸ் ரிப்போர்ட். முதல் இது பிரைவேட் கம்ப்ளைண்ட், 2வது போலீஸ் ரிப்போர்ட், 3வது வேறு வகையில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதர் இன்ஃபர்மேஷன். இப்படி 3 பிரிவுகளா இருக்கு. பிரைவேட் கம்ப்ளைண்ட், போலீஸ் ரிப்போர்ட், அதர் இன்ஃபர்மேஷன். இப்ப கம்ப்ளைண்ட்ங்கிறத பற்றி என்னன்னு பார்க்கலாம். அதாவது தி modes of taking cognizance are outlined in sections 210A, 210B, 210C of பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா. இதுல 210A என்ன சொல்லுது? ஒரு குற்றத்தை வெளிப்படுத்துகிற பொருண்மைகள் அடங்கிய புகாரை பெற்றுக்கொண்டு நீதித்துறை நடுவர் காக்னைசன்ஸ் எடுக்கிறார். சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட யாரேனும் ஒருவர் இந்த புகாரை தாக்கல் செய்யலாம். அதாவது யார் யார் ஒரு வழக்கை துவக்கி வைக்க முடியும், அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு யார் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு சிஆர்பிசியில சொல்லப்பட்டிருக்கு. அப்படி புகாரை தாக்கல் செய்வதற்கு சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தர், அது பிஎன்எஸ்எஸ்ல இருக்கலாம் அல்லது ஏதாவது ஸ்பெஷல் ஆக்ட்ஸ்லயும் இருக்கலாம். பாதிக்கப்பட்டவர் தான் குற்ற வழக்கை துவக்கி வைக்கணும், இன்ஃபர்மேஷனை போலீஸுக்கு கொடுக்கணும், அல்லது பாதிக்கப்பட்டவர் தான் நீதித்துறை நடுவரை அணுகி தனி புகாரை தாக்கல் செய்யணும் அப்படின்னு கிடையாது. வேறு சில நபர்களுக்கும் அதிகாரம் இருக்கு. பாதிக்கப்பட்டவர் சார்பா வேறு சிலரும்
புகாரை வந்து தாக்கல் செய்யறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்படி அனுமதிக்கப்பட்ட நபர் வந்து ஒரு புகாரை கொடுக்கிறார். அந்த புகார்ல குற்றத்தை வெளிப்படுத்துகிற பொருண்மைகள் அடங்கி இருக்கணும். ஃபேக்ட்ஸ், அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு அஃபென்ஸ் ஹேஸ் பீன் கமிட்டட் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுது. அப்படிப்பட்ட புகார் கிடைக்கும் போது அந்த புகாரில் உள்ள சங்கதிகளின் அடிப்படையில் நீதித்துறை நடுவர் வந்து காக்னைசன்ஸ் எடுக்கலாம். இது 210A. இப்போ நாம வந்து அடுத்தால பார்க்க போது வந்து 210B. இந்த 210Bங்கிறது போலீஸ் ரிப்போர்ட்னு பார்த்தோம். குற்றம் நிகழ்ந்துள்ளது என்ற பொருண்மையை வெளிப்படுத்துகிற ஒரு காவல் அறிக்கையின் அடிப்படையில் நீதித்துறை நடுவர் காக்னைசன்ஸ் எடுக்கலாம். அதாவது போலீஸ் வந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல அடங்கி இருக்கக்கூடிய சங்கதிகள் வந்து ஒரு குற்றம் நிகழ்ந்துள்ளது அப்படிங்கிற பொருண்மையை வெளிப்படுத்துவதா இருக்கணும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட்னு நம்ம சொல்றோம். பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட். நெகட்டிவ் சார்ஜ் ஷீட் மேல எடுக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் வேற, அதை தனியா பார்க்கலாம். இப்போ இந்த 210ல B-ல 1B-ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் வந்து குற்றம் நடந்திருக்கிறது என்ற பொருண்மையை வெளிப்படுத்துகிற வகையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள காவல் அறிக்கை அடிப்படையில் காக்னைசன்ஸ் எடுக்க முடியும். இதுல சொல்லியிருக்கிற இந்த போலீஸ் ரிப்போர்ட்டுங்கிறது ஃபைனல் ரிப்போர்ட். அப்புறம் வந்து 210(1)C. இந்த 1C-ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். காவல் அதிகாரி தாக்கல் செய்கிற அறிக்கை அல்லாமல் வேறு நபர் கொடுக்கிற தகவலின் அடிப்படையில் அல்லது நீதித்துறை நடுவருக்கு நேரடியாக தெரிகிற தகவலின் பேரில் காக்னைசன்ஸ் எடுக்கலாம். போலீஸ் ரிப்போர்ட் இங்க வரவே வராது. அதே மாதிரி கம்ப்ளைண்டும் இங்க வராது. இன்ஃபர்மேஷன், அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அவரே கண்ணால் பார்த்து காதால் கேட்டு அவர் தெரிந்து கொள்கிற தகவலாகவும் இருக்கலாம், அல்லது வேறு யாராவது ஒருத்தர் கொடுக்கிற இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம். இது வந்து கம்ப்ளைண்டா கிடையாது, ஒரு குற்றம் தொடர்பான தகவல் மட்டும்தான் 210(1)C-ல பேசப்படுது. அப்ப காவல் அதிகாரி தாக்கல் செய்கிற அறிக்கை அல்லாமல் பிற நபர்கள் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் அல்லது நீதித்துறை நடுவரே நேரில் தெரிந்து கொள்கிற தகவலின் அடிப்படையில் காக்னைசன்ஸ் எடுக்கலாம். இப்படி 3 விதமான வாய்ப்புகள் மோட்ஸ் வந்து 210(1)ல 1A 1B 1Cன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புலன் கொள்கிற நீதித்துறை நடுவர் வந்து ஜூரிஸ்டிக்ஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கணும், காம்பிட்டன்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கணும். காக்னைசன்ஸ் எடுக்கிற போது பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் இஸ் நாட் நெசசரி. காக்னைசன்ஸ் எடுக்கும்போது எதிரி வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. காக்னைசன்ஸ் எடுத்த பிறகுதான் எதிரிக்கே வந்து சம்மன் அனுப்பப்படுது. அதனால இந்த ஸ்டேஜில் வந்து எதிரி நீதிமன்றத்தின் முன்னால் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜேஎம் judicial magistrate said to have taken cognizance when he applies his judicial mind in a case. ஒரு நீதித்துறை நடுவர் தன்னுடைய ஜுடிஷியல் மைண்டை அப்ளை பண்றது ஒரு குற்றத்தை பொறுத்து புலன் கொள்வதாக முடியும் அப்படின்னு சொல்லி 1950லேயே கல்கத்தா ஹைகோர்ட் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் எதிர் அபானி குமார் பானர்ஜி, ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் அபானி குமார் பானர்ஜி அப்படிங்கிற கேஸில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செட் டு ஹாவ் டேக்கன் காக்னைசன்ஸ் when he applies his judicial mind in a case அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பழைய சிஆர்பிசியில் பிரிவு 156(3)
அது அந்த மனுவின் மீதான விசாரணையின் போது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் காக்னைசன்ஸ் எடுக்கிறது கிடையாது. காவல்துறைக்கு 156 உட்பிரிவு 3 கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவை அனுப்பி வைக்கணுமா வேண்டாமா, காவல்துறை வழக்கு பதிவு செய்வதற்கு முகாந்திரம் இருக்கிறதா இல்லையாங்கிறத மட்டும்தான் ஆய்வு செய்கிறாங்க. நீதித்துறை நடுவர் அந்த மனுவின் பேரில் எந்த விதமான காக்னைசன்ஸும் எடுக்கிறது கிடையாது. அது வேறு விதமான ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். இந்த பிரிவில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மே டேக் காக்னைசன்ஸ் என இருப்பதால், அதாவது இந்த செக்ஷன் 210 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதால அந்த சப்செக்ஷன் 1 வாசிச்சு பார்த்தா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மே டேக் காக்னைசன்ஸ், மே MAY மேங்கிற டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால காக்னைசன்ஸ் எடுப்பது என்பது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஆப்ஷனல் என தெரிஞ்சுக்கலாம். குற்றம் நிகழ்ந்துள்ளது என்பதற்கான பொறுமை இல்லாத போது அந்த தனி புகாரையோ காவல் அறிக்கையையோ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு தள்ளுபடி செய்ய வேண்டும். குற்றம் நடந்திருக்குங்கிறத உறுதியாக எடுத்து சொல்வதாக அந்த தனி புகாரோ அல்லது காவல்துறையின் இறுதி அறிக்கையோ அமைந்திருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீதித்துறை நடுவர் காக்னைசன்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி 2015 மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் மெஹமூத் உல் ரஹ்மான் எதிர் காசிர் முகமது துண்டா அப்படிங்கிற வழக்கில் சொல்லியிருக்காங்க. அடுத்தால போலீஸ் ரிப்போர்ட் என 210(1)B குறிப்பிடுவது எதை என்றால் போலீஸ் தாக்கல் செய்கிற இறுதி அறிக்கையை தான் 210(1)B சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் 2022 வருடத்தில் பிறப்பித்த ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பினுடைய டைட்டில் என்னன்னா, காஸ்ட் டைட்டில் ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர் வர்சஸ் மிஸ் ரஞ்சனா மனோகர் மையும். ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர் எதிர் மிஸ் ரஞ்சனா மனோகர் மையும்ங்கிற வழக்கில் போலீஸ் ரிப்போர்ட் என 210(1)B குறிப்பிடுவது போலீஸ் தாக்கல் செய்கிற இறுதி அறிக்கையை குறிப்பிடும் என மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கு. இப்ப முதல் தகவல் அறிக்கையிலும் சார்ஜ் ஷீட்டிலையும் பெயர் குறிப்பிடாத ஒருவரை பொறுத்து சம்மன் அனுப்ப இயலுமா? நீதிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையில ஒருத்தர் பெயர் இல்லை. அதே மாதிரி குற்ற இறுதி அறிக்கையிலையும் அந்த நபருடைய பெயர் இல்லை. ஆனா நீதித்துறை நடுவர் அவருக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களை பரிசீலனை செய்யும் போது அப்படி பெயர் குறிப்பிடப்படாத நபரும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்னு தெரிய வருது. அப்போ அப்படி மூன்றாம் தரப்பினராக இருக்கக்கூடியவருக்கு நீதிமன்றம் அழைப்பாணை சம்மன் அனுப்ப இயலுமா அப்படின்னா அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் 2022 ஆண்டு நாகர் சிங் எதிர் ஸ்டேட் ஆஃப் யூபி ங்கிற வழக்கில் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தால போலீஸ் செய்யக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் என்பது சட்டப்படியான நிர்வாக செயல்பாடு. அது ஒரு எக்ஸிகியூட்டிவ் டியூட்டி. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றது ஒரு எக்ஸிகியூட்டிவ் டியூட்டி அப்படின்னு சொல்லி மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இதே வழக்கில் டேக்கிங் காக்னைசன்ஸ் பை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறது என்னன்னா, வழக்கு கோப்பு அந்த குற்ற இறுதி அறிக்கை அதோடு சேர்ந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பரிசீலனை செய்து எடுக்கிற அந்த ப்ராசஸுக்கு பிரிலிமினரி ஃபைண்டிங்,
ஒரு எதிரிக்கு சம்மன் அனுப்புவதற்கு போதிய முகாந்திரம் இருக்கிறதுன்னு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முடிவுக்கு வர்றாரு இல்லையா? அப்படி முடிவுக்கு வருவதற்காக அவர் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு பேரு பிரிலிமினரி ஃபைண்டிங். பிரிலிமினரி ஃபைண்டிங் டு இஷ்யூ சம்மன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கு? அதாவது போலீஸ் செய்யக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டியூட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சம்மன் அனுப்புறதுக்காக செய்யப்படும் பரிசீலனையை வந்து பிரிலிமினரி ஃபைண்டிங், அதுதான் டேக்கிங் காக்னைசன்ஸ் அப்படின்னு மாண்புமிகு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பு 2011 பிறப்பிக்கப்பட்டிருக்கு. வி லக்ஷ்மி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, வி லக்ஷ்மி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுங்கிற வழக்கில் தான் இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தால ஒரு வழக்கு, ஒரு குற்ற இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. எதிரிகளாக காட்டப்பட்டுள்ள சில நபர்களுக்கு எதிராக எந்த கேஸும் மேட் அவுட் ஆகலை. சில நபர்களுக்கு எதிராக முகாந்திரம் இல்லை என காக்னைசன்ஸ் எடுக்காமல் விட்டுவிடும் முடிவை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தன்னிச்சையாக எடுக்க முடியாது. ஆவணங்களை பரிசீலனை செய்து பார்க்கும்போது சில குற்றங்கள் நடந்ததாக தெரிய வரல. சில குற்றங்களை பொறுத்து காக்னைசன்ஸ் எடுக்க முடியாதுன்னு நீதித்துறை நடுவருக்கு தோணுது. அப்போ அந்த குற்றங்கள் தொடர்புடைய சில எதிரிகளை வந்து இந்த வழக்கில் இருந்து நீதித்துறை நடுவர் அப்படியே விடுவித்து விடலாமா அப்படின்னா தன்னிச்சையாக முடிவு செய்ய முடியாது. முகாந்திரம் இல்லை அப்படிங்கிற தன்னுடைய கருத்து தொடர்பா டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் என அறியப்படுகிற இன்ஃபர்மேண்டுக்கு, அந்த புகாரை காவல் நிலையத்தில் கொடுத்த நபர் இருக்கார் இல்லையா, அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து அவருடைய ஆட்சேபனை விளக்கத்தை கேட்க வேண்டும். இந்த டிஃபேக்டோ கம்ப்ளைனன்டோடைய ஆட்சேபனையை கேட்ட பிறகுதான் காக்னைசன்ஸ் எடுக்காமல் எதிரியை நீதித்துறை நடுவர் விடுவிக்க முடியும். இப்ப முதல் தகவல் அறிக்கையில பேர் இருக்கு, குற்ற இறுதி அறிக்கை அதுலயும் பேர் இருக்கு. ஆனா இந்த எதிரி செய்ததாக சொல்லப்படும் குற்றங்கள் வந்து உண்மையில் நடந்துள்ளது அப்படின்னு முடிவுக்கு வருவதற்கு போதுமான மெட்டீரியல் இல்லை. அப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இந்த அஃபென்சஸை பொறுத்து காக்னைசன்ஸ் எடுக்க முடியாது. அப்படி காக்னைசன்ஸ் எடுக்க முடியாதுங்கிறதுனால இந்த எதிரிகளுக்கு வந்து சம்மன் அனுப்பக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்போ நீதித்துறை நடுவர் என்ன செய்யணும் அப்படின்னா, தனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, போதுமான மெட்டீரியல் இல்லைன்னு, இந்த சமயத்தில் அந்த டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட்டுக்கு நோட்டீஸ் போட்டு வரவழைச்சி அவருடைய ஆட்சேபனையை கேட்டு அதன் பிறகுதான் தீர்மானிக்கணும் அப்படின்னு மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. இது வந்து எதில் ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஏஐஆர் 1985 சுப்ரீம் கோர்ட் 1285, ஏஐஆர் 1985 சுப்ரீம் கோர்ட் பக்கம் 1285. கேஸ்லா பேர் வந்து பகவத் சிங் எதிர் போலீஸ் கமிஷனர். இப்படி இந்த அளவில் நாம் வந்து இன்னைக்கு 210ங்கிறத செக்ஷனை பார்த்துருக்குறோம். இந்த 210 சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 2ஆம் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் அளிக்கலாம். அவ்வாறு அதிகாரம் கொடுத்த பிறகு செகண்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு குற்றம் தொடர்பாக காக்னைசன்ஸ் எடுக்க முடியும், இன்கொயரி நடத்த முடியும், ட்ரையல் நடத்த முடியும். இந்த செக்ஷன் 210ல் வந்து 3 விதமான சூழ்நிலைகளை வந்து எடுத்து சொல்லுது. முதலாவது பிரைவேட் கம்ப்ளைண்ட், அது 210(1)A. ரெண்டாவது போலீஸ் தாக்கல் செய்கிற குற்ற இறுதி அறிக்கையின் அடிப்படையில் புலன் கொள்வது, இது 210(1)B. மூணாவது வேறு வகையில் கிடைக்கிற தகவல்கள், அதர் இன்ஃபர்மேஷன்ஸ், காவல் அதிகாரி தாக்கல் செய்கிற அறிக்கை இல்லாம
வேறு நபர் கொடுக்கிற தகவல் அல்லது நீதித்துறை நடுவருக்கே தெரிய வருகிற தகவலின் பேரில் புலன் கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய இடைவேளையாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு புலனாய்வு அதிகாரி குற்றம் நடந்திருப்பதாகவும் அந்த குற்றத்தை எதிரிகள் செய்திருக்கிறார்கள்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த முடிவு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டியூட்டி மாதிரி தான். இந்த குற்ற இறுதி அறிக்கையை அடிப்படையா வைத்து யாருக்கும் தண்டனை வழங்கக்கூடிய அனுமதி கிடையாது. அப்போ இந்த புலனாய்வு அதிகாரி எடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்மானம், அந்த முடிவை நீதிமன்ற விசாரணையிலும் உறுதி செய்யப்படணும். அப்படி நீதித்துறை இந்த குற்ற இறுதி அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் உண்மைன்னு தெரிய வந்த பிறகுதான் அந்த எதிரிக்கு வழக்கின் இறுதி பகுதியில் தண்டனை கிடைக்குது. அப்போ இந்த டேக்கிங் காக்னைசன்ஸ்ங்கிறது நீதிமன்ற விசாரணை அவசியமா இல்லையா? நீதிமன்றம் இந்த குற்ற இறுதி அறிக்கையை எடுத்துக்கொண்டு ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸை செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு தீர்மானிக்கிற மிக முக்கியமான பகுதி. இந்த காக்னைசன்ஸ் எடுத்த பிறகுதான் எதிரி நீதிமன்றத்தில் ஆஜராகணும். அந்த வழக்கு விசாரணை, சாட்சிகள் விசாரணை எல்லாம் நடக்கும். அப்போ ஒரு குற்ற வழக்கில் டேக்கிங் காக்னைசன்ஸ்ங்கிறது ஒரு சாதாரண பகுதி கிடையாது, பிரதான பகுதியாக அமைஞ்சிருக்கு.